திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கவங்களே கடவுள் ஆஸ்வதிப்பாராக. யாரெல்லாம் கடவுளை நம்பி அவர்களை விசுவாசம் வைத்து அவருக்குள்ளாக வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பிரிந்திருக்க கூடாது. கை, காலு, கண், மூக்கு, காது எப்படி வெவ்வேறாக இருந்தாலும் தனித்தனி இடத்துல இருந்தாலும் சரீரத்துல ஒன்றா இருக்கிறதோ அதே போல நாமும் கூட பல விதங்களில் பிரிந்திருந்தாலும் கிறிஸ்துக்குள்ளாய் நாம் ஒன்றாய் வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாரும் கடவுளோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திலே மனிதனாக பிறந்தார். பாவத்தில் நம்மை விடுவித்து மீண்டுமாய் நம்மை கடவுளோடு சேர்க்கும்படியாக மரணத்தை ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாளில் உயிரோடு இருந்தார். இன்றைக்கு நம்மை கூட உயிரோடு எழுப்புகிறார். காரணம், நாம் எல்லாரும் கடவுளை ஆராதித்து கடவுளை தரிசித்து வாழ வேண்டும், கடவுளோடு வாழ வேண்டும். கடவுள் இருக்கிற அந்த பரிசுத்த இடமாகிய அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. எனவே நாம் எல்லாரும் இந்த உலகத்துல கிறிஸ்துவின் பிள்ளைகளை வாழுகிற வரைக்கும் கிறிஸ்துவை பற்ற நம்பிக்கையில் இருக்கிற நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். பழமொழிகள் சொல்லுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அப்போ நாம கூடி வாழும் பொழுது, ஒன்றாய் வாழும் பொழுது ஆசீர்வாதம். ஏசு ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசமா இருப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ நாம கூடி வாழும் பொழுது, நாம் ஒன்றாய் இருக்கும் பொழுது, நாம் சேர்ந்து வாழும் பொழுது கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் இந்த திரியேக கடவுள் நம்மோடு இருப்பார், நம் மத்தியில இருப்பார், நம்ம வாழ்வில இருப்பார், நம்ம குடும்பத்துல இருப்பார், நாம் செய்கிற வேலையில் நம்மோடு இருப்பார். அடுத்ததாக நாம் ஒன்றாய் இருக்கிற பொழுது, நாம் சேர்ந்து வாழும் பொழுது அந்த இடத்துல சமாதானம் நிலவுகிறது. சமாதான கர்த்தர், சமாதான பிரபு நம் மத்தியிலே கிரியை செய்கிறார். எல்லாருக்கும் அவர் சமாதானத்தை கொடுக்கின்றவராக இருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ஆமென். அன்பானவர்களே, ஒன்றாய் இருப்போம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நமக்கு தருவார். எனவே நாம் எல்லாரோடும் ஒன்றாய் சமாதானமாய் வாழுவோம். நம்மை ஆஸ்வதிப்பார், நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படுகிறோம். அப்படியாக நாங்கள் ஒன்றாய் கூடி வாழ வேண்டும், கூடுமான வரைக்கும் நாங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதை உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படியாக நாங்கள் ஒன்றாய் இருந்து உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நிறைவாய் நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் உதவி செய்வீராக. எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரிவினைகளையும் மாற்றி போடுவீராக. வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற பிரிவினைகளை மாற்றி போடுவீராக. அப்படியாக நாங்கள் வாழ்ந்து சமாதானத்தோடு நிறைவாக வாழ்வதற்கு இறைவனை உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய சாட்சிகளாக வாழ்கிற காலமெல்லாம் சமாதானத்தோடு இருப்பதற்கு நீர் எங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் முற்று முழுவதுமாக இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த நாளிலே நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக எல்லா வேலைகள், எல்லா காரியங்கள், எல்லா செயல்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும்படியாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் சாட்சியில வாழ்வதற்கு நீர் எங்களை நடத்திட வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இன்றைக்கு பலருக்கு பலவிதமான தேவைகள், எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருப்பீர். நீர்தாமே எல்லாருடைய தேவைகள், எதிர்பார்ப்பு, எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ நீதாம் எல்லாருடைய பலவீனங்களை சுகவீனங்களை மாற்றி போடுவீராக. இந்த நாளில் எல்லாரும் சமாதானமாய் பரிபூர்ண விடுதலை பெற்று உங்களுடைய ஒத்தாசைகளை நிறைவாய் வாழ்வதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் இதை மகன் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அனைவருக்கும் சுவஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.